திருப்பத்தூரில் பூட்டப்பட்ட பள்ளி கிணற்றில் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவனின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவடைந்த நிலையில் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்க கேட்கலாம். செங்குட்டுவன், வணக்கம். மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன? இந்த போராட்டம் தொடர்பாக விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பியோட மகன் முகிலன் திருப்பத்தூர் அரசு உதவி பெறும் பள்ளியான டோமினி சேவிய பள்ளியில படித்து வராரு. நேற்று அதாவது 2-3 நாட்கள் காணாம போன நிலையில இன்று காலை அந்த பள்ளியினுடைய அருகிலே உள்ள ஒரு கிணற்றில் சடலமா மீட்டெடுக்கிறாரு. இதுல அவருடைய பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் இந்த சாவில் அந்த கல்லூரியின் முதல்வர் ஈடுபட்டிருக்காங்க, கல்லூரி நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு. அவங்கள உடனடியாக கைது செய்யணும், கைது செய்தாதான் இந்த முகிலனுடைய உடலை வாங்குகின்ற பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. சாலை மறியல், காவல் நிலையம் முற்றுகை, அப்படின்ற அரசு மருத்துவமனை முற்றுகை என்ற பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. 6 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்துல மாலை 5 மணி அளவுல இந்த முகிலனுடைய பிரேத பரிசோதனை செய்ய அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் ஒப்புதல் கொடுத்தாங்க. அதன் பேரில் 2 மணி நேரம் இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றது. இதுல வேலூர் அடுக்கும்பாறை மருத்துவமனையை சேர்ந்த தடவியல் மற்றும் அறிவியல் துறை டாக்டர் பாலாஜி தலைமையிலான மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செஞ்சாங்க. செய்து முடித்து இந்த உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க செல்லும் பொழுது உறவினர்கள் அந்த உடலை வாங்க மறுப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா இந்த கொலைக்கு காரணமான கல்லூரி முதல்வர் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினரை உடனடியாக கைது செய்தால்தான் தன்னுடைய மகனுடைய உடலை வாங்குவோம் என்று அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் முழுமையா, அதாவது ரொம்ப ஆணித்தனமா சொல்றாங்க. மேலும் இப்போது நாங்க உடலை வாங்கி சென்று விட்டால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். அதுக்கப்புறம் நாங்க தான் காவல்துறையை சென்று முறையிட வேண்டும். அதனால் அவர்களை கைது செய்யும் வரையிலும் அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கும் வரையிலும் என்னுடைய பையனின் உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க முதல் கட்ட கோரிக்கை கல்லூரி நிர்வாக முதல்வர் கைது செய்யப்பட வேண்டும், கல்லூரி இழுத்து மூடப்பட வேண்டும். மேலும் இது குறித்து தமிழக அரசு தலையிட்டு ஒரு சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்திற்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனை அதாவது திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர், வேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் போலீசார் உறவினரிடம் தொடர்ந்து 2 மணி நேரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. போலீசார் அதிக அளவில் மருத்துவமனையில் குவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பதட்டமான சூழ்நிலையே காணப்படுகிறது. நன்றி செங்குட்டுவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.